ஸோ வெல்கம் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம பேசிக்கான ஒரு சர்வைவிங் டூல் மாதிரி வச்சுக்கணும் அதை. ஸோ பேசிக்காக நம்ம இப்போது பைக்கில் நம்ம எடுத்து ட்ராவல் பண்ணும்போதோ ஒரு டூரிங் போகும்போதோ நம்ம பேசிக் சின்ன சின்ன ஆக்சசரிஸோ சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இப்போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிம்பிளான டூல்ஸ் இஸ் எனஃப். லைக் உங்கள் ராயல் என்ஃபீல்டு டிஃபால்ட் கொடுக்குற அந்த டூல் கிட்டாக இருக்கட்டும், இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுக்குற டிஃபால்ட்டான ஒரு டூல்ஸ். ஸோ அதோட சேர்த்து ஒரு பிளேடு, அப்புறம் கட்டிங் பிளேயர், ஒன் ஸ்க்ரூ ட்ரைவர், அண்ட் திஸ் இஸ் லைக் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் 12 சைஸுடைய ஸ்பேனர். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரியர் கேலிப்பருடைய பிரேக் பேட் கிட்டு, விச் இஸ் MRP வந்து ஒரு 250, and this is like a front caliper brake pad which is also like 250 rupees. So we gonna change. என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து உடைய டூல் கிட்ட எடுக்கிறோம். டூல் கிட்டில் எடுக்கும் போது அதில் வந்து 12 சைஸ் உடைய ஸ்பேனர் இருக்கும். திஸ் ஒன் இந்த சைஸ் இருக்கும். இதுதான் 12 சைஸ் உடைய ஸ்பேனர். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பிரேக்குடைய கேலிப்பர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும், விச் இஸ் யூஸிங் திஸ் ஒன். ஸோ மவுண்ட் ஆகுதுன்னா இதை வச்சு நம்ம இதை வந்து இப்போது லூஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் இந்த கேலிப்பரில் தனியாக எடுத்தால் இந்த கேலிப்பர் ஃபுல்லாகவே தனியாக கையில் வந்துடும். இப்போ டைட்டாக இருந்துச்சுன்னா தட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒன்று ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து இதை வந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பின்னு ரிமூவ் பண்ணால் தான் நம்மளோட இந்த பிரேக் பேடை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை நம்ம வந்து எடுத்தாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இதோடைய இந்த பின்னு சேஃப்டி பின் மாதிரி, சேஃப்டி லாக் மாதிரி. இந்த லாக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ எடுத்தோடனே இந்த லாக் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க, சேஃப்டியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பக்கத்துலேயே. நீங்கள் ஒன்ஸ் இது இந்த பின்னை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு பாயிண்டராகவும் ஸ்ட்ராங்கான ஒரு டூலும் தேவைப்படுது. ஸோ ஒரு குத்தாணி மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வச்சு டேப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் இப்படி வச்சு நம்ம டேப் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸில் வந்து இந்த பின்னை நம்ம கழட்டியாச்சு. அப்புறம் இந்த பின்னை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கழட்டினோடனே தனியாக வந்துடும். இதுவுமே இந்த ஒரு செட்டோடு சேர்த்து வச்சுருங்க கேர்ஃபுல்லாக. அதோடு நம்ம இந்த ரெண்டு பிரேக் பேடையும் நம்ம கழட்டிக்கிறோம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பட் இன்னும் கொஞ்சம் போகும், இன்னும் ஒரு 100 to 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம். பட் சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஐ வில் பி சேஞ்சிங் திஸ் ஒன். ஃபார் தட் இது வந்து ஆக்சுவலாக வந்து ராயல் என்ஃபீல்டோட ஓஜி பார்ட்ஸ் இது. ஸோ 250 rupees MRP. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். எப்போவுமே இது யூஸ் பண்ணிங்கன்னா குப்பையை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ வந்து பின்னை வந்து இங்கே தான் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட் வந்து இங்கே உட்காரும் சீட்டிங்கு. வேறஸ் இந்த பேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீட்டிங் ஆகும். ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பிரேக் பேட்ஸ் இருக்குல்லையா, 2 பிரேக் பேட்ஸையும் நம்ம பேரலாக லைக் இதுதான் இதோட புதுசை வந்து நம்ம இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பின்னு மாட்டுற மாதிரி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் டபுள் சைடு செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மவுண்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கும். நம்ம அந்த இடத்துல மவுண்ட் பண்ணிவிட்டு மாதிரி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். தட்ஸ் இட். இந்த இடத்துல உள்ள ஒரு நீங்கள் மாட்டும் போது யூ கேன் சென்ஸ் தட் இந்த இடத்துல போய் டேஷ் ஆகும். கடைசியில் போய் டேஷ் ஆகிற மாதிரி ஒரு இது வரும். அந்த இடத்துல போய் டேஷ் ஆகிடுச்சுன்னா அது போய் லாக் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. லாக் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த பின் இருக்குல்ல, இந்த பின் எடுத்து திருப்பி இந்த சைட்லேருந்து அங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு ரெண்டு இது இன்டர்செக்ட் ஆகணும். இந்த இடத்துல 2 இதுலேயும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு வந்து நம்ம மவுண்ட் பண்ணிடுறோம் உள்ள. தட்ஸ் இட். ஜஸ்ட்டு கரெக்டாக என்ட்ரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ளே போனதுக்கப்புறம் we have to tap. ஆனால் மேக் ஷூர் the pin is like இந்த ஸ்ட்ரைட் மாதிரி வச்சா தான் உங்களுக்கு அந்த சேஃப்டி பின் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கா, அந்த சின்ன ஹோல்ஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணி இப்படி வச்சு மவுண்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மவுண்ட் நல்லா. ஸோ மவுண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஆஃப்டர் தட் ஒன்றும் இல்லை, இந்த கேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நல்லா இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்படி கேப் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேப் ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து போய் மவுண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை எடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே அப்படியே புஷ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த இடத்துக்கு போனோடனே ஜஸ்ட்டு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே மவுண்ட் பண்ணியாச்சு. சேம் அது இந்த இது இருக்கு இல்லையா, மேக் ஷுர் தட் ஆல் தட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ட்ரிக்கியாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போக போக அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து 12 சைஸை வந்து ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறோம். நம்ம வந்து இதையும் டைட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. ஆஃப்டர் தட் இந்த இதை வந்து லாக் பண்ணிக்குவோம். லைக் ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சி பாருங்கள் இனிஷியலாக, அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏர் வந்து அப்போ தான் வந்து உள்ளே வந்து ரிலீஸ் ஆகாமல் உள்ளே கரெக்டாக சீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிரேக் இருக்கான்னு. ஸோ இது வந்து நம்ம ஆஃப்டராக மவுண்ட் பண்ணக்கப்புறம் பின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் சேஃப்டி பின்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி பின்னை வந்து மேக் ஷுர் தட் யூ பிளேஸ் இன். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த பின்னை வந்து ஸ்லிப் ஆக விடாமல் நல்லா சேஃப்டியாக அதை வந்து பார்த்துக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மவுண்ட் பண்ணக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம லாக் பண்ணிடணும். இந்த டியூப்ஸை வந்து கரெக்டாக வந்து அந்த ஓகே இப்போ வந்து லைக் பர்ஃபெக்டாக வந்து ரிஜிட் ஆகிடுச்சு. ஸோ கம்மிங் டு பேக் பார்த்திங்கன்னா சேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் ஆனால் இதில் வந்து அந்த கேலிப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. பேசிக்காக நம்ம பின்னை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னை எடுத்துகிட்டு நம்ம புது பிரேக்கிங் பேடை வந்து நம்ம வந்து பிரேக் பேடை வந்து நம்ம உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சின்ன ஒரு ஏர் லாக் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த சின்ன இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இந்த பின்னை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வரும். எடுத்துகிட்டு இந்த பின்னை நம்ம சேஃபாக வச்சு ஒரு டேப் பண்ணால் அந்த சின்ன ஸ்க்ரூவும் ஒரு லாக்கிங் ஸ்க்ரூவும் வெளியே வந்துடும். ஸோ ஆஃப்டர் ஒரு லாங் ஒரு ஸ்லிங்க் அப்புறம் இந்த பின் வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு கையில் வந்துடும். ஸோ இந்த பின்னை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியாக எடுத்தோடனே இந்த பின்னை வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிடணும். சேஃப்டி பேட் கிட்டு ரியர் கேலிப்பர்னால் விச் இஸ் லைக் பேக் சைடு. இதுவுமே லைக் எம்ஆர்பி வந்து 250 rupees. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி பிரேக் பேடு. ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸியாக நம்ம எப்படி மவுண்ட் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சைடு இப்போ லூஸ் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் இது வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஷேக் பண்ணுறோம்ல, இந்த கேலிப்பர் நம்மளை லைட்டாக லூஸ் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து செப்பரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஓல்டர் ஒனுக்கும் நியூவர் ஒனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். அந்த இதோட வித்தே தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்சஸ். அதே சேம் ஆரியோட டேரக்ட் ஒரிஜினல் ஓஜி ப்ராடக்ட் தான், எதுவும் சேம் தான் வரும். அதனால் பேரலாக இந்த மாதிரி வச்சுட்டு சேம் இங்கே மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரீனஸ் கிடச்சிடும். இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த பிரேக்கிங் பேடோட ஷூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ
ரெண்டுத்தையும் நம்ம சைமல்டேனியஸில் ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின் வந்து மேக் ஷூர் தட் வந்து இந்த பின் வந்து இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம மேலே டுவர்ட்ஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த ஸ்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் ஷேக் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த சைடு கொஞ்சம் வச்சு டேப் பண்ணிக்குவோம். மேக் ஷூர் அது வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான், பட் ஃபர்ஸ்ட் டைம் நானே பண்ணுறதுனால கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேக் ஷூர் தட் குட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் இருக்கணும். நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். மேக் ஷூர் கம்ப்ளீட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ this is how you gonna change the brake pads from home or anywhere you just traveling. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய பிரேக் பேடை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ தான் ஈஸியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இவ்வளோ டூல்ஸ் தேவைப்பட்டிருக்கு. பார்த்திங்களா, இவ்வளோ டூல்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆப்வியஸாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த குவிக் ரெஸ்பான்சஸ்லாம் இருக்குது. ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் கொஞ்சம் இஷ்யூஸ் தான், பட் கம்பேரிட்டிவ்லி வென் சேஞ்ச் பண்ணப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம ஒரு 40 km ஸ்பீடில் போயிட்டு நம்ம பிரேக் பண்ணால் நிற்கிது. ஃபுல்லாக அந்த ஃபுல் கிரிப் இருக்குது. அதில் இப்போ போகிறோம், அந்த ஃபுல் கிரிப் நிற்கிது, பரவாயில்ல. நம்மளுக்கு திருப்பி நம்ம ஏபிஎஸ் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கோம். ஆஃபில் வச்சுருந்த போது கூட ஃபுல்லாகவே பேக் வந்து ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கிரிப்னஸாக தான் இருக்குது.